மணி எத்தனை? இப்போ தான் மணி வர டைம் உங்களுக்கு இல்லையா? யார் பார்க்குறது? பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை விட்டுறீங்க, உங்கள் அம்மா கிட்ட ஒரு ஆளை விட்டுறீங்க. ஸோ வாட்டா 1000 வாட் ஓடுது. ஸோ வாட்டா வர்றது செய்யறது தவறு. இதில் வேற ஸோ வாட் அதுன்னு ஒரு கேள்வி வேற. உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறப்ப இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ நாங்களாம் இழிச்சவாங்கி அப்படிதானே? இங்கே வந்தால் மட்டும் செய்யறீங்க, லேட்டாக வர்றது. இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு முடியாது, நல்லா இருப்பீங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா மட்டும் இங்க நோவுது அங்க கூட்டிட்டு அம்மா அப்படி சொல்லுவீங்க. எந்த வேலை நான் செய்யல? எந்த வேலை செய்யலையா? எந்த வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா வேலையும் தானே செய்றேன். உங்க கூட இருக்கிறதே பெரிய வேலை தானே. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணீங்க. அதுக்காக எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், எல்லாம் வேணும், எங்க டைம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா இது ஏன் சந்தோஷம்? உங்க சந்தோஷமா? அப்ப பிள்ளைங்க சந்தோஷம், எங்க சந்தோஷம் எல்லாம் வந்து பக்கத்து காரத்துக்கு கரெக்டா? அது உங்க விருப்பம். ஏன் விருப்பமா? என்ன இப்படி அழகா சொல்லிட்டீங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்க போயிடுறேன். அழகா தானே சொன்னேன். ஆமா, இந்த மாதிரி எழுத்து பேசுறீங்க. இது உங்க அப்பா வீட்டுல எல்லாம் எழுத்து பேசுவீங்களா? இல்ல தானே புருஷன். நான் உங்ககிட்ட தான் பேச முடியும். புருஷனா நம்ம சொல்றத கேட்கணும். இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு. அதனால பரவாயில்ல சொல்லுங்க. என்ன வேலை சொல்றீங்க? சிங்கப்பூர்ல ஒரு சின்ன பொருள் எடுத்து கொண்டு போய் விற்கணும். பொருளா? ஆமா. எவ்வளவு பெருசு இருக்குன்னா? இன்னும் கொஞ்சம் பெருசு. இன்னும் இவ்வளவு பெருசா? ஆமா. என்ன பொருள் சொல்றீங்க? அது நல்ல பொருள் தான், நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அது ஜஸ்ட் சிங்கப்பூர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வர வேலை மட்டும்தான். ஆனா ஒன் ஷாட் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10,000 வெள்ளி பார்க்கலாம். இந்த சின்ன பொருளுக்கு 10,000 வெள்ளி பார்க்கலாம்னா இது பொருளா இல்லை பின்னால எனக்கு வைக்கிற ஆப்பா? இல்ல பொருள் தான். நீங்க தான் ஏன் சொன்னீங்க ஏதாவது சாரி மக்கான் வேணும், காசு பத்தலன்னு. சாரி மக்கான் வேணும் தான். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த ரவை சின்ன பொருளுக்கு இவ்வளவு 10,000 வெள்ளி கொடுப்பாங்கன்னு உண்மையா? உண்மையை சொல்லி என்ன பொருள் என்னன்னு அழகா சொல்லிட்டீங்கன்னா நான் அழகா நான் யோசிப்பேன் செய்யலாமா வேணாவான்னு. ஏன்னா நான் வந்து இங்க சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து களி திங்கலாம் என்னால முடியாது. இல்ல அப்படிலாம் இல்ல. யார் போஸ் என்ன விற்கிற? இதை பாருங்கச்சி, இந்த மாதிரிலாம் நீ இவ்வளோலாம் யோசிச்சுன்னு வச்சுங்க, வாழ்க்கையெல்லாம் முன்னேற முடியாது. எடுத்து செஞ்சோமா, காசு பார்த்தோமா, புள்ள குட்டியை பார்த்தோமா அப்படின்ட்டு நல்லா காசை பார்க்கலாம், புள்ள குட்டியை பார்க்க முடியுமா? உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு நீ சொல்ற பொருள் கதையே இல்ல. பேப்பர் அடிச்சா விட்டுருவானுங்க வெளியே. பேப்பர் அடிச்சா விட்டுருவாங்கன்னா ஏ4 பேப்பரா? அதெல்லாம் முடியாது. நீங்க என்ன பேப்பரு 1008 பேப்பர் சொல்லுவீங்க. நான் வந்து காசை வாங்கிட்டு நான் பாய்க்கணும்ல, நானும் என்ஜாய் பண்ணணும்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா பொருளை சொல்ல மாட்டீங்க, ஆனா பின்னால என்னமோ ஒன்று செய்யற மாதிரி இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. பச்சை சைடு வந்துச்சுமா. எப்படி போயிருக்கோம்? இதோ ஒன்றே எனக்கு தான் பார்த்தேன். 11 ஏறும். 11 ஸ்ட்ரீட் எடுத்துருக்கேன். ஐயோ கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்னா நல்லா எடுத்துருக்கியா? சரி, என்ன படிக்க போறியா? நான் பேசாமல் நீ ஃபார்ம் 6 அப்ளை பண்ணு, இல்லைனா காலேஜில் அப்ளை பண்ணு. சரி, நீ எல்லாத்தையும் அப்ளை பண்ணு. ஃபார்ம் 6 கிடச்சினா போ, நல்ல காலேஜ் ஒன்று கிடச்சி. என்ன கோர்ஸ் எடுக்க போகிற முடிவு பண்ணிட்டியா? நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். என்ன சொல்கிற? நம்ம இருக்கிற நிலைமைக்கு இருக்குமா? வேலைக்கெல்லாம் போகாதில்ல, படிக்க. நீ படிச்சு நான் எவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுக்கிறேன். நீ படிக்கணும். இந்த காலத்தில் நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம், தெரியுதுங்களா? ஃபார்ம் 6 போனால் வேண்டாயா, வேலை நாங்கள் பார்த்துக்குறோம், சரிங்களா? அதுக்கெல்லாம் செலவாகாது, ஃபார்ம் 6 செலவாகாது. நீ வந்து கவர்மெண்ட் போகலாம், இப்போ நல்லா லோன் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுயா. நீ படி. வேண்டாம், நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ நமக்கு எங்கேம்மா காசு? இவ்வளோ தூரம் வந்துட்டோம்யா, இவ்வளோ தூரம் ஒன்று கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ படிச்சு ஆகணும். என்ன காசு இல்லைம்மா? இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, சசியா பேசுகிறீங்க? நான் எத்தனை வாட்டி இவ்வளோ கால் பண்ணுறது, ஃபோனே எடுக்க மாட்டீங்க. பேமெண்ட் என்னாச்சு? நீங்கள் என்கிட்ட நகை எடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? இத்தனை தேதி வந்து நான் காசு கட்டிடுறேங்கான்னு சொன்னீங்க. இன்றைக்கி தேதி என்ன ஆச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காசை கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்க, சரிங்களா? நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்க. பொருள் எடுத்த பிறகு நீங்கள் எப்படி காசு கட்டுறீங்க? சொன்னதொன்னே செஞ்சுதொன்னே. நான் மற்றவங்களுக்கு 10 கஸ்டமருக்குலாம் நான் காசு எடுத்து கொடுக்குறது இல்லையா? சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, தெரியுங்களா? உங்கள் வீட்டில் வந்து வாசலில் நிற்கிறதுக்கு. ஒழுங்காக காசை கட்டிடுங்க, நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் வந்து வீட்டில் வாசல் வந்து நிற்பேன், புரியுது? ஏன் அவங்க வேண்டான்னு சொல்லணும்? நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ என்னதான் எண்டிங்காக செய்யுது? நீங்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கு 8,000 இட்ஸ் நாட் நார்மலானது இல்லை. ஏன் நீங்கள் எனக்கு சரிங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், வீட்டில் இப்போ சொல்லி தானே போனீங்க, ஏன் நீங்கள் இப்படி சரிங்கண்ணே? பேசுங்க. இப்போ பேசாமல் இன்னும் எப்போ பேச போகிறீங்க? பேசுங்க. அப்போ எனக்கு தெரியும் நான் என்ன முடிவு எடுக்க முடியுங்க. யூஸ் பண்ணுறீங்களா என்ன? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? 8 வருஷம் உங்கள் கூட. இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ சிம்பிளாக என்னால் உங்களுக்கு மறக்க முடியாது, புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் என்ன செய்யுது? ஓட்டிட்டு போக சொல்லுங்க. நான் போட்டேன் பரவாயில்ல. தெய்வம் ஒன்று இருக்கு, அந்த தெய்வம் நினச்சா அது சேர்த்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் நல்லா
நான் இருப்பேன், என்னால் இருக்க முடியும், நான் இருப்பேன். நீ எல்லாமே நான் என்னால் இருக்க. போ, உங்க அம்மா கிட்ட போ, அண்ணன் கிட்ட போ, யார் வேணும் கிட்ட நீ போ. திருப்பி அந்த தேதி வராத, இதை நான் முடிச்சுக்கிறேன். செம்மையா இருக்கு. டேய் ஆமாண்டா, செம்மையாக தான் இருக்கு. சரி சரி, அது இனிமே உன் தங்கச்சி மாதிரியே போ நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி மாதிரியா? ஏய் கிளம்பு. ஹாய், நீ அழகாக இருக்க நினைக்கவே இல்லை. உன் கூட அது எப்படி சொன்னேன்னு தெரியல. உன்னை பார்த்து ஒரு செகண்ட் நான் முடிவு பண்ணிட்டேன். உன் கூட எனக்கு செல்ஃபி பிடிச்சி ஸ்டோரியில் போட்டு லைக் வாங்கலாம் எனக்கு ஆசை இல்லை. உன் கூட எடுக்கிற ஒரு செல்ஃபி வீட்டு ஃப்ரேமில் போட்டு அழகாக மாட்டி இருக்கு. எனக்கு அது போதும். ஸோ என் ஃபோன் நம்பர் எங்கேயே தேட வேணாம். ஸோ நீ யோசிச்சுட்டு எனக்கு நீ டெக்ஸ்ட் பண்ணேன், எனக்கு போதும். ஏய் ஹலோ, சொல்லு திதி, என்ன பண்ணுறது? உன் நினைப்பாகவே தான் இருக்கேன். அவ்வளோ இந்த நைட்டு எப்படி? ஆமாவா? சரி சரி, அப்படியே கொஞ்சம் மாமா கட்டி விட நைட்டா. ஐயோ குத்துட்டாடி. கிட்டி ஹலோ, வேலையாக இருக்கேன், பாஸ் இருக்காங்க. வேலையாக இருக்கணும், புரியுதா? சொல்லிட்டு தானே இருக்கேன். உங்கள் அப்பா எனக்கு சம்பளம் தரா? சும்மா அது கால் பண்ணி எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்கிக்கிட்டு உனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்தா ஏண்டி வர வேலை விட்டே போட்டி தானே. இதோ பாரு, நீ தலை மயிர் பேச்சு என்கிட்ட பேசாத. இதான் உனக்கு கடைசி. இருந்தா கூட இரு, இல்லை சாவு. இந்துரி பாரு, விட்டுட்டு போயிடாதடி. இல்லாம இருக்க முடியாது. ப்ளீஸ் பாரு, நீலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சரி அழுவிக்காதடி, கண்ணீர்லாம் வருதுடி. ஏம்மா பாருமா, நீ ரொம்ப ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாதுமா. பாருமா, பாருமா, என்ன தப்பு தான் எல்லாம் அப்படி பேசிட்டு வடிச்சிருமா. என்ன மேடம், உங்க மக ஏன் என்னோட மகளை வந்து மீடியா காப்ல போட்டுருந்துச்சு? தப்பான சீன்ஸ் போட்டிருக்கு தெரியுமா? உங்க இருக்கிறனா உங்க மகளை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. என்ன பூடி கேஸ்ல நீங்க இந்த மாதிரி பண்றாங்க உங்க பிள்ளைங்க? பதில் சொல்லுங்க. தெரியாத மாதிரி நின்றா என்ன அர்த்தம்? பேச போறீங்களா இல்லையா? நீங்க என்ன தெரியாத மாதிரி இருக்கிறீங்க? உங்க மக செஞ்ச தப்புக்கு என் மக எப்படி இருக்கா தெரியுமா? காமெடி சிஸ்டர் பண்ணிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி நீங்க பேசாம இருந்தா நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் தெரியுமா? உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, மறந்துடாதீங்க. வச்சிருந்த எப்படி கெஞ்சின? உங்களுக்கு காலில் பிடிக்கிற குறையா நான் பேசினேன். இப்ப வேலைக்கு போடுறீங்க. பழக்கும் போது நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு நான் கூட பழக்கும் போது நல்லா இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு நீ விட்டுட்டு போறதுக்கு? அழகான பொண்ணை பார்த்த கையோட போயிட்டீங்க பார்த்தீங்களா? ஏன் நான் டடியா இருக்கானா? அழகா இல்லையா? என்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க நீங்க? சொல்லுங்க. காசு இல்லாதப்பெல்லாம் கேட்கறப்பெல்லாம் நான் கொடுத்து ஏமாத்தினேன். kita please kita விட்டு போயிடாத kita please kita please kita விட்டு காலை விட போறியா இல்லையா? ஏய் அங்க என்ன தர்ற? இங்க திரும்பிட்டேன். ஆமா, கடைசி என்னமோ சொன்னீங்க. ஓ காலை வந்து லவ் பண்றவனா காலை அப்புறம் ஷூ மாதிரினே தூக்கி கட்டு. நீ தூக்கி காமிச்ச, தூக்கி கட்டு, தூக்குடி, தூக்குன. ஆமா, இனிமே நான் காலை எழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் கால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. இதுக்கப்புறம் நான் காலை எழுந்த கையோட ஸ்கூல் போயிடுவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் இது சாயங்காலம் நான் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு நேராக போயிட்டு சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக கொரட்டா விட்டு தூங்குவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. வாடா, எங்க மொத்தம் கிடைக்கும் வரியா? இல்ல நான் வரடா. டேய் இங்க தாத்தேக்கு வேற போவோம். அப்படி இல்லடா, எனக்கு எக்ஸாம் வருதுடா, நான் படிக்கணும்டா. டேய் அதுவும் முக்கியம், கூலி வந்துருக்குடா. டேய் வந்தா வரட்டும்டா, எக்ஸாம்டா. நாளைக்கு வரலடா, எனக்கு எக்ஸாம் இருக்குடா. படிச்சு என்ன கிளிக்க போறீங்க? படிச்சு என்னடா கிழிக்க போற? நீங்க கிழிச்சிட்டீங்க அப்படி படிக்காம. இப்போ நம்பர் உங்க கூட சேர்ந்து நான் ஊதாரியா கஞ்சா அடிச்சுட்டு அது இதெல்லாம் போனா ஏன்னா அந்த மாதிரி பண்ணனா அப்படியே குடும்பத்தை யார் பார்க்குற? நீயா பாப்பேன், உங்க அப்பா நான் வந்து பாப்பா இல்லை தானே? நான் சின்ன வயசுல கடுக்காத ஒரு விஷயம் நான் தேடி அவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்தா என்னை நல்லா பார்த்துக்கணும் சொல்லி சொன்னான். அவன் நம்பி நான் வந்து அண்ணா அவன்
அவன் நோ 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 நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களுக்கு தெரியணும்ல உங்களுக்கு தெரியணும் நான் ஏன் அப்படியா இருக்கேன் உங்களுக்கு தெரியணும் ஒன்றாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு படுத்திருந்தால நான் ஒரு பெரிய கட்டை எடுத்து அப்படியே தூக்கி மாண்டியை உடைச்சேன் செத்து போயிட்டேன் ஸோ அது ஒன்று சக்ஸஸ் இப்போ 2 சக்ஸஸ் மூணாவது நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணேன் நான் ஒண்ணுமே பண்ணல அவனை நம்பினேன் ஐயோ அவன் நான் இப்போ நின்னா கண்டிப்பா அவன் இன்ஜெக்ஷன் போட்டுருவான் சரி என்ன பண்ண உனக்கு என் பைக்கை தொடர்ந்து எடுத்து போய் ஸ்டேஷனில் விட்டேன் நான் அடிச்சு அவனை திருப்பி அடிச்சேன் நல்லா அவனுக்கு ஒரு ஆளா நான் உன்னை அடிச்சா நீ என்னை திருப்பி அடிச்சது தானே நல்லா சப்பா உனக்கு அன்னைக்கு நான் தானே உன் ஊட்டாண்ட வந்தேன் பிடிக்கலன்னா அன்னைக்கே செஞ்சு போட்டுக்கலாம் தானே அதை விட்டு பொம்பளை மாதிரி கெவின் அப்படியே கை விட்டுக்கிட்டு என்ன போடுறா ஏய் என்னடி ஆச்சு உனக்கு எந்திரி ஏய் இப்பதாண்டி அங்க போன என்ன அதுக்குள்ள எந்திரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஏன் ஃபோன் சார்ஜ் பண்ண வைக்க மாட்டியா பேசு ஹலோ போடா எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உனக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பேசும் போதெல்லாம் நீ பேச மாட்டற நீ பேசும் போதெல்லாம் நான் எதுக்குடா பேசணும் பேச முடியாது எழுந்திட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி எழுந்திரிச்சிட்டேன்னு சொன்னோம் ஏன்னா நீ லவ் பண்றல வீட்டுல இருந்து ஸ்கூல் வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா நீ லவ் பண்றல தூங்கவே கூடாது ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் ஏன்னா நீ லவ் பண்றல அதை கசக்கிட்டோம் அப்புறம் அதை மூந்து பார்க்க கூடாது அசிங்கம் குடும்பங்கிற ஒரு கண்ணாடி ஜல்லியை உடைச்சிட்டோம் மறுபடியும் ஓட்டாது இப்படியே நம்ம இருந்துக்கோ ஒரு அடி தள்ளி நின்று பழகிக்கோ நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சௌக்கியமா நான் சௌக்கியம் ஒரு 4 பண்டிகை வந்தா நம்ம எல்லாம் ஒன்றா கூடிக்குவோம் அது நல்லா இருக்கும் ஆனா மறுபடியும் திருப்பி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும் அது நல்லா இருக்காது நாளை பின்ன ஒரு வாய் வார்த்தை சண்டைன்னு வந்துட்டா அதை தாங்கிக்கிறதுக்கு என் உடம்புலையும் தெம்பில்ல என் மனசுலையும் தெம்பில்ல என்னது ஜூஸ் யாருக்கு உனக்கு தான் தேவையில்லாதது எல்லாம் செய்ய எதுக்கும் லைக்கல இப்ப இந்த ஜூஸ நான் கேட்டனா குடிப்பீங்க நான் குடிப்பேன்னு உன்கிட்ட சொன்னனா இல்ல சொல்லாததை என்னத்துக்கு செஞ்ச யாருக்காக செஞ்ச இப்ப இந்த ஜூஸ கலக்கிறதுக்கு நீ வந்து எவ்வளவு சீனி போட்டிருக்க எவ்வளவு ஜூஸ் ஊத்திருக்க இதெல்லாம் யாரு காசு கொடுக்கறது என்ன மப்பு இருந்தா என் மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போவ என் உடம்பு மேல கைய வச்ச நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அத்த நான் இந்த மூடுல இருக்கும் போதே உங்க பையனை கூட்டு போயிருங்க இல்லைன்னா கத்தி எடுத்து சொல்லிட்டு நான் வெள்ளை புடவை கட்டிக்குவேன் கூட்டிட்டு போங்க நான் பார்த்ததும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு பசங்க நான் பார்த்ததில்லை என்னோட ஃப்ரெண்டோட இதுக்கு வந்து நீலாம் தகுதி இல்லாத ஆளு முடியாது நீலாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா என்னால அதெல்லாம் போ 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 அவன் ஒரு நாள் நல்லா உன்னை பாய்ச்சிட்டு அப்ப வந்து என்கிட்ட அழுவல அப்ப தெரியும்டி என்னோட வலி என்னன்னு அப்ப உனக்கு தெரியும். அவர் என்னரு நட்டிக்கிட்டாரு அவனுக்கு போதை தலையிடுச்சு. ஓ
எனக்கு பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு பார்த்தா சிரிப்பு வருது. ஆனால் உள்ள அழுவையாக இருக்குது. அப்படியே ஓடி வாய் விட்டு அழுது போல இருக்குது. மணினா நான் கொஞ்சம் அழுதுக்கிட்டா சிரிக்க மாட்டீங்களே? சரி அழுவு. ஏன் அழுவு? எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா செத்து போச்சு. எப்படி? எங்கள் அப்பா வரவழைத்து கழுத்து அடிச்சுட்டான். பாதியை காணும், பார்க்க முடியல. அப்படியே பார்க்குறேங்க. மணினா எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுண்ணா. அப்படியே அதை ஒரு அருவா கொடுத்தா அப்பா கொடுத்த மாதிரி அப்படியே தான் ஒரே வெட்டு. சிரிக்கிறாருண்ணா, என்னை பார்த்து சிரிக்கிறேன். எனக்கு தெரியுது நீங்களாம் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு இவங்க வெட்ட போறானே. நான் சிரிக்காதுன்னு சொன்னா எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குதுண்ணா. தூத்து சிரிக்காத சொல்றல என்ன? அவனே போதையில் வர்றான் தேர்றா. உனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமோ? யாருக்கு பிடிக்காது? நான் இது பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். எங்கள் அம்மா இருக்கிற என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கும். எனக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடான்னு பார்த்தா பெஞ்சனையும் பக்கத்தில் அடிக்குமே தவிர மேலே இருக்கிற ஒரு கூடாது. தப்பித்தல் பிடிச்சிருக்கோங்களேன். ஐயோ ராஜா டே உன்னை போய் அடிக்கணாடா, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்டா கண்ணு. படிச்சு பெரிய பேங்க் ஆஃபீஸரா கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆகணும்டா எல்லாம் சொல்லும். எங்கள் அம்மா மட்டும் இருந்துச்சு நான் ஒழுங்கா படிச்சிருப்பேன். இங்கெல்லாம் வரவே தேவையில்லை. ஜெயிலுக்கு கூட டாக்டர் கூட ஆயிருப்பேன். மேபி நம்ம இப்போ ஷாப்பிங் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு நல்ல வீட்டுக்கு போயிடுவோம். அப்பா தேடுவாங்க நம்மளை அப்படின்ட்டு. சட்டை நல்லா இருக்காமல் பார்க்குறேன். நீங்கள் இங்கே நிற்கணும், இங்கே போயிடக்கூடாது. அம்மா கூட இருங்க, இங்கே போயிடாதீங்க. அந்த சட்டை நல்லா இருக்குது. என்ன சைஸ்க்கா? சைஸ் கிடைக்குமா? கொஞ்சம் பெரிய சைஸாக எடுக்கிறீங்களா? பிபி பிபி கெவின் பிபி நே இங்கே ஒரு பையன் இருந்தாங்க பார்த்தீங்களா? வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? பார்க்கலையா? அக்கா இந்த சைடு ஒரு பையன் இருந்தார் பார்த்தீங்களா? யாரும் பார்க்கலையா? கடவுளே இந்த பையன் எங்கே போனான்? கெவின் இவனை என்ன பண்ணுறது? வீட்டுக்கு எப்படி போகிறது? நான் என்ன பண்ணுறது? இவர்கிட்ட என்ன சொல்லிடுது? ஏமி என் பையன் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டி கால் பண்ணும், தேடணும். கெவின் ஐயோ கடவுளே. பேபி அம்மாட்ட வந்துடுடா, காண போயிடாதுடா, பயமா இருக்கு. வந்துரு, சீக்கிரமா வந்துரு. எங்க போனான்னு தெரியலையே, பதட்டமா இருக்கு. இவருக்கு முடியாது. முடியாது. என்னால சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லி அவ வீட்டுல முடியாது. ரொம்ப பிடிச்சிருக்கா. இல்லாம என்ன இருக்க முடியாதுக்கா. சொன்ன கேளுமா, நான் அடிச்சிருவேன். நீ ஏக்கா ஒண்ணு பண்ணாதீங்க. அம்மாட்ட பேசுக்கா. முடியாது. நல்ல பையன்க்கா. முடியாது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி மாதிரி அக்கா எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அப்பப்பா எடுத்து பாத்துக்குவாங்கம்மா. இனிமே வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு அது போதும்மா. நான் இனிமே உங்க பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போயிடுறேம்மா. சந்தோஷமா வாழலாம்னு சொன்னீங்க. பண்ணலாமா? இப்போ நீங்க கேட்கறப்பெல்லாம் நான் வேணாம்னு சொன்னேன். பண்ணலாமா? காதல் ஒன்று கேட்கிறது, கண்ணு மட்டும் கேட்கிறது. முட்டாளே 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 முட்டாளே. ஐ அவளை சாடு. என்ன மாதிரி ஒரு யாருக்கும் வரக்கூடாது. இதோட லாஸ்ட், என்னோட லாஸ்ட். நீங்களும் ஒன்றும் கல்யாணம் பண்ணலையா? ஓகே, உங்கள் வயசு இப்போ தான் 35. எனக்கு 40. எப்படி நீங்கள் பேசுவீங்களா? ஓகே பாய். ஓகே நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே வேலை இடத்துல. ஓகே
நாளைக்கு அவனை பார்க்க போகிறேன். சட்டை நல்லா இருக்கா இல்லையா? என்னதான் இருந்தால் அவனுக்கு 35 வயசு, கல்யாணம் பண்ணாதவன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே. பேசுவானா இல்லை உண்மையாக பழகுறானா? சரி பார்ப்போம். ஹாய். எங்கள் அம்மா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. யார்? என் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க தெரியல. ஏய் என்ன தானே சொல்கிறீங்க? கே ஆனால் இருந்தாலும் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா நான் சிங்கமா, அது எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஓகே அப்படின்னா ஓகே. அப்புறம் இவன் காதல் பண்ணுறப்ப சொல்லுவான், இதை நொட்டணும் அதை நொட்டணும், இது பரவாயில்ல இப்படி இப்படின்ட்டுங்க. விட்டான் அவன் இருக்கலாம். அவனுக்கு அவ்வளோ இருக்கலாம். வண்டியே வலிக்குது எனக்கு. வீட்டு மனுக்கு மட்டும் காடி எடுத்துட்டு அப்ப நான் என்ன பண்றேன்? தெருவில் நிக்கட்டுமா? தூரமா நிலை கிட்ட கூட நிக்காதே. நாய்க்கு உன்னோட காடி சத்தம் கேட்டு கொலைக்க. நாய் கூட உனக்கு ஒரு வேலை, உங்க அம்மாவுக்கு ஒரு வேலை. சரி வந்து சரி. நான் எங்க வெயிட் பண்ண? எத்தனை மணிக்கு வர? எத்தனை மணி ஷோ டிக்கெட் எடுக்க? ஓகே நீ 3 மணிக்கு எடு. ஆனா நான் கொஞ்சம் சீக்கிரமா வர பாக்குறேன். கீதா படம் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு நீ கூட்டிட்டு வந்த. நான் வீட்டை தூங்கினாலும் தூங்கி இருப்பேன். இந்த படத்துக்கு நீ கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திட்டேன். கேவலமா இருந்துச்சு இந்த படமே. நீ படம் நல்லதானே இருந்துச்சு. நீ படத்தை பார்க்காம நீ என்னத்தை பார்த்த? நீ நான் டென்ஷன் ஆயிருவேன். இந்த டைமுக்கு என் தம்பி பையனை கூட்டிட்டு வெளியாச்சும் போயிருப்பேன். உன் கூட பார்க்க வந்து டைமே எனக்கு வேஸ்ட். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தெருவில் நான் நின்றுகிட்டு இருந்தேன். நீ வந்து படத்தை பத்தி படம் உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்ற. சரி கோவப்படாத. நான்